வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெள்ளைப்பூடை சுட்டு சாப்பிட போகிறோம். ஒரு பப்படா குத்தியில் இதே மாதிரி குத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு பொறுமையாக சுட்டு எடுக்கணும். சிம்னி வச்சுருந்தீங்கன்னா சிம்னி ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வெள்ளைப்பூடுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் பறக்கும். அது சிம்னிக்குள்ளே போயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும். சுட்ட வெள்ளைப்பூடும் கம்பியும் சூடாக இருக்கும். ஆறின பிறகு தான் நம்ம தோல் வச்சு சாப்பிட ஆரம்பிக்கணும். விறகடுப்பு இருந்துன்னா அந்த கனல்லே நம்ம ஈஸியாக சுட்டு எடுக்கலாம். சரி, இந்த வெள்ளைப்பூடை ஏன் சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. வெள்ளைப்பூடை சுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு அஜீரண கோளாறு, வாயு பிரச்சனை எல்லாம் வராது. அப்படி இருந்தாலும் அது சரியாகும். என்னோடய பள்ளி பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால் வெந்நி போடுறதுக்கும் ஒரு அடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த அடுப்பில் வெந்நி போட்டு முடித்த பிறகு அடுப்பில் இருக்கக்கூடிய கனலில் வெள்ளைப்பூடை போட்டு நான் சுட்டு சாப்பிட்ருக்கேன். வெள்ளைப்பூடை சுட்ட பிறகு அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.